திருவாரூரில் அனுமதியின்றி நடத்தப்பட்ட தாவேக பேரணியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞரை பெண் காவல் ஆய்வாளர் கன்னத்தில் அறைந்ததால் பரபரப்பு நிலவியது. திருவாரூரைச் சேர்ந்த ஆதிநாதன் என்பவர் ஏற்பாட்டில் தாவேக வாகன பேரணி நடைபெற்றதாக தெரிகிறது. இதனால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தகவல் அறிந்து சென்ற காவல் ஆய்வாளர் சந்தானமேரி போக்குவரத்தை சரி செய்தபோது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த தாவேகவை சேர்ந்த இளைஞரை கன்னத்தில் அறைந்தார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் உள்ள லட்சுமி நரசிம்ம கோயில் தேர் திருவிழா நடைபெற்றது. கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கிய நிலையில் விழாவின் உச்ச நிகழ்ச்சியான தேரோட்டம் நேற்று நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் காட்சியளித்தார். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கொடைக்கானல் மேல்பள்ளம் அருகே மலைச்சாலையில் கார் கட்டுப்பாட்டை இழந்து 200 அடி பள்ளத்தில் பாய்ந்து விபத்துக்குள்ளானது. பழனி திண்டுக்கல் சாலையில் கேரள சுற்றுலா பயணிகள் வந்த கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து தடுப்புச் சுவரை இடித்துக் கொண்டு 200 அடி பள்ளத்தில் பாய்ந்து மரத்தில் மோதி நின்றது. நல்வாய்ப்பாக காரில் இருந்தவர்கள் லேசான காயத்துடன் உயிர் தப்பினர். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் உள்ள நாடியம்மன் கோயிலில் 13 ஆண்டுகளுக்கு பிறகு வைர தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். அதன் பின்னர் நாடியம்மன் கோயிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட குடங்களில் தென்னம்பாளைகளை சுமந்து ஊர்வலமாக சென்ற பெண்கள் கிராமத்தின் எல்லையில் உள்ள பத்ரகாளி அம்மன் கோயிலில் விட்டு வந்து அம்மனை வழிபட்டனர். கோவை மத்வராயபுரத்தில் 2.5 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட மசவுரம்பு நீரோடையை டைட்டன் நிறுவனத்தின் மேலோன் இயக்குநர் வெங்கட்ராமன் திறந்து வைத்தார். சிறுதுளி அமைப்பின் முன்னெடுப்பால் மத்வராயபுரத்தில் உள்ள மசவுரம்பு நீரோடை தூர்வாரப்பட்டு 7 தடுப்பணைகள் சீரமைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் நூற்றுக்கணக்கான விவசாய குடும்பத்தினர் பயன்பெறுவார்கள் என்று வெங்கட்ராமன் தெரிவித்தார். பழனி முருகன் கோயிலில் கடந்த 25 நாட்களில் 4 கோடியே 77 லட்சம் ரூபாயை பக்தர்கள் உண்டியல் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். அதோடு உண்டியலில் பக்தர்கள் தங்கத்தாலான வேல், தாலி, மோதிரம், செயின், தங்கக்காசு போன்றவற்றையும், வெள்ளியாலான காவடி, வீடு, தொட்டில், வேல், கொலுசு, பாதம் போன்றவற்றையும் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். 1323 கிராம் தங்கம், 17,671 கிராம் வெள்ளியும் காணிக்கையாக கிடைத்துள்ளது. மேலும் மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, அமெரிக்கா, ஜெர்மன் என பல்வேறு நாட்டு கரன்சிகளும் காணிக்கையாக செலுத்தப்பட்டுள்ளன. கடலூர் வில்வநகரில் பழுதடைந்த சாலையை அகற்றாமல் சிமெண்ட் சாலை போடப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். பழைய சாலையை அகற்றாமல் புதிதாக சாலை அமைப்பதால் சாலையின் உயரம் அதிகரிக்கும் என்றும் வீடுகளுக்குள் மழைநீர் புகும் என்றும் கூறி சாலை பணியை தடுத்து நிறுத்தினர். தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் சிமெண்ட் சாலையை தரமாக அமைக்க நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததால் மக்கள் கலைந்து சென்றனர். திருவள்ளூர் நகராட்சி கழிவுநீர் மற்றும் சிப்காட் தொழிற்பேட்டை கழிவுகளால் புட்லூர் ஏரியில் துர்நாற்றம் வீசுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காக்கலூர் தொழிற்பேட்டையில் உள்ள பல தொழிற்சாலைகளில் ரசாயன கழிவுகளை சேமித்து வைத்து மழை காலங்களில் மழைநீருடன் திறந்து விடுவதாகவும், நகராட்சியில் சேகரிக்கப்படும் கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்யாமல் புட்லூர் ஏரியில் விடுவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஏரியில் நச்சு கலந்து ரயிலில் கடக்கும்போது மிகுந்த துர்நாற்றம் வீசுவதாக பயணிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில் பலத்த காற்றுடன் மழை பெய்தபோது 60 அடி உயர தனியார் தொலைத்தொடர்பு டவர் சாய்ந்து விழுந்தது. பேருந்து நிலையம் எதிரே உள்ள தங்கும் விடுதியில் கட்டடத்தின் மேல் பகுதியில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட தொலைத்தொடர்பு டவர் அடிப்பகுதி பெயர்ந்து விழுந்ததில் அருகே உள்ள கடையின் மேற்கூரை சேதமடைந்தது. கோவை மேட்டுப்பாளையம் பகுதிகளில் சூறாவளி காற்றால் சேதமடைந்த வாழைப்பயிர்களுக்கு தலா 7 ரூபாய் இழப்பீடு போதாது என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு காரமடை, சிறுமுகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் சுமார் 5 லட்சம் வாழை மரங்கள் சேதமடைந்ததாக கணக்கிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒரு வாழைக்கு 7 ரூபாய் நிவாரணம் தர அரசு திட்டமிட்டுள்ள நிலையில் எதிர்ப்பு தெரிவித்துள்ள விவசாயிகள் தலா 100 ரூபாய் வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். அமர்நாத் யாத்திரை பாதுகாப்பு பணிக்கு பாதுகாப்பு படையினர் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்ட ரயில் மோசமான நிலையில் இருந்ததால் வீரர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். உதய்பூரிலிருந்து ஜம்முவுக்கு 1200 BSF வீரர்கள் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்ட ரயிலில் கழிவறை கூட சரியாக இல்லாத காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தின. இதையடுத்து அந்த ரயிலில் பயணிக்க BSF வீரர்கள் மறுப்பு தெரிவித்தனர். எனவே அவர்களுக்கு வேறு ரயில் ஏற்பாடு செய்யப்பட்டது.
இலங்கையில் உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தூத்துக்குடியில் இருந்து கப்பல் மூலம் இலங்கைக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தட்டுப்பாடு காரணமாக இலங்கை அரசு உப்பு இறக்குமதிக்கு ஏற்கனவே விதித்திருந்த தடையை விலக்கியது. இதையடுத்து தூத்துக்குடி துறைமுகத்தில் இருந்து 1 லட்சம் டன் அளவிலான உப்பு கப்பலில் இலங்கைக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. லண்டனில் நடைபெறவுள்ள தனது இசை கச்சேரிக்கான டிக்கெட்டுகள் பெரிதளவில் விற்பனையாகாததால் ஏழை மக்களுக்கு அந்த டிக்கெட்டுகளை பாடகி பியான்சே வழங்கினார். கௌபாய் கார்ட்டர் என்ற பெயரில் பியான்சே இசை கச்சேரி நடத்தி வருகிறார். இந்நிலையில் டோட்டன்ஹாமில் வரும் 16ஆம் தேதி நடைபெறவுள்ள கச்சேரிக்கான டிக்கெட் விற்பனை மந்தமாக இருப்பதாக தெரிகிறது. இதனால் இருக்கைகள் காலியாக இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த டிக்கெட் ஏழை மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நண்பருடன் நடந்து சென்ற இளம் வழக்கறிஞர் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சரோஜினி நகர் பகுதியில் பவன் சிங் என்ற 26 வயது இளைஞர் நண்பருடன் நடந்து சென்றார். அப்போது திடீரென அவர் மயங்கி விழுந்தார். உடனே அவர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மாதவரம் அருகே ஆடை ஏற்றுமதி ஆலையை இடமாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் 3ஆம் நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்ததாக தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். குறைந்தபட்சம் 3 மாத ஊதியத்தை செட்டில்மெண்டாக தர வேண்டும் என்பதே அவர்களது கோரிக்கையாகும். கோவை மாவட்டம் ஆனைமலை சந்தையில் சாலையோரமாக இருந்த 90 வயது மூதாட்டியின் கடையை திமுக பிரமுகர் தூக்கி வீசிய வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. ஆனைமலை பேரூராட்சி திமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளராக உள்ள சந்தோஷ்குமார் உள்ளிட்ட 3 பேர் அங்குள்ள சந்தையை குத்தகைக்கு எடுத்துள்ளனர். இந்நிலையில் அந்த சந்தையில் வயிற்று பிழப்பிற்காக சாலையோரமாக கடை நடத்தி வரும் 90 வயது மூதாட்டி சந்தோஷிற்கு வாடகை பணம் கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அவர் மூதாட்டியை தகாத வார்த்தைகளால் பேசியதுடன் கடையிலிருந்த பொருட்களை தூக்கி வீசியதாக கூறப்படுகிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் தனியாருக்கு சொந்தமான தினசரி காய்கறி சந்தைக்கு சீல் வைக்க எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் சாலையில் காய்கறிகளை கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய பேருந்து நிலையம் கட்ட முடிவு செய்த நகராட்சி நிர்வாகம் தினசரி காய்கறி சந்தையை இடிக்க முடிவு செய்தது. இதற்காக தற்காலிக பேருந்து நிலையம் அருகே புதிதாக மார்க்கெட் அமைக்கப்பட்டது. அங்கு வைப்பு தொகை வாடகை அதிகமாக உள்ளதால் அங்கு செல்ல வியாபாரிகள் மறுப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் தினசரி காய்கறி சந்தைக்கு அதிகாரிகள் சீல் வைக்க வந்தபோது எதிர்ப்பு தெரிவித்த வியாபாரிகள் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டியில் கியர் ராட் உடைந்து சாலையின் நடுவே நின்ற அரசு பேருந்தை பொதுமக்கள் தள்ளி சாலையோரம் நிறுத்தினர். திருநெல்வேலியிலிருந்து ஆற்றங்கரை பள்ளிவாசலுக்கு சென்ற பேருந்து ரெட்டியார்பட்டியில் பழுதாகி சாலையின் நடுவே நின்றது. உடனடியாக பயணிகள் பேருந்தை தள்ளி சாலையோரம் நிறுத்தினர். கம்பத்தில் மின்சாரம் தாக்கி உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த மகனும் அதிர்ச்சியில் தந்தையும் உயிரிழந்தனர். கிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்த முகமது இர்பான் கடந்த வெள்ளிக்கிழமை கம்பத்தில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றபோது மாடியில் தாழ்வாக சென்ற உயரழுத்த மின்கம்பியிலிருந்து மின்சாரம் தாக்கி பலத்த காயமடைந்தார். இவர் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 4 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மனவேதனை அடைந்த அவரது தந்தை முபாரக் அலி செவ்வாய்க்கிழமை அன்று திடீரென உயிரிழந்தார். இந்த நிலையில் முதுகலை பட்டதாரியான முகமது இர்பானும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தென்காசி குற்றாலம் செல்லும் சாலையில் தனியார் பள்ளி பேருந்தும் மினி லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்தானது. குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு சென்ற பள்ளி பேருந்தும் லோடு ஏற்றி வந்த மினி லாரியும் யானைப்பாலம் அருகே நேருக்கு நேர் மோதின. இந்த விபத்தில் சிக்கிய வாகனங்களை எடுக்க முடியாததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் கண்ணாடி துகள்கள் சிதறியதில் காயம் ஏற்பட்ட 5 குழந்தைகளுக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே பெருமருதூரில் ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி கோயில் வைகாசி விசாக திருவிழாவிற்காக மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு, நடுமாடு, கரிச்சான் மாடு, பூஞ்சிட்டு, தேன்சிட்டு என 5 பிரிவுகளின் கீழ் நடத்தப்பட்ட போட்டியில் 100க்கும் மேற்பட்ட இரட்டை மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. இலக்கை நோக்கி சீறி பாய்ந்த வண்டிகளில் வெற்றி பெற்ற வண்டிகளின் உரிமையாளர்களுக்கு 5 லட்சம் ரொக்க பரிசும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன. அமெரிக்க ராணுவத்தினர் மத்தியில் உரையாற்றிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் உரைக்கு பின்பு நடனமாடினார். அமெரிக்க ராணுவத்தின் 250வது ஆண்டு விழாவையொட்டி
போர்ட் பிராகில் அமெரிக்க ராணுவ வீரர்களை ட்ரம்ப் சந்தித்தார். அவர்கள் மத்தியில் உரையாடிய ட்ரம்ப் முந்தைய பைடன் ஆட்சி காலத்தில் ராணுவ தளங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர்களை மாற்றினார். உரையை முடித்துச் சென்ற போது அவர் தனது வழக்கமான நடன அசைவுகளை செய்து காட்டினார். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையின் குர்லா பகுதியில் டெஸ்லா நிறுவனம் கிடங்கு ஒன்றை குத்தகைக்கு எடுத்துள்ளது. 24,565 சதுரடி பரப்பளவு கொண்ட இடத்தை டெஸ்லா இந்தியா மோட்டார் மற்றும் எனர்ஜி நிறுவனம் குத்தகைக்கு எடுத்துள்ளது. 24 கோடியே 38 லட்சம் ரூபாய்க்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் தனது சந்தையை வலுப்படுத்தும் விதமாக டெஸ்லா நிறுவனம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. கிரீன்லாந்து மற்றும் ஐஸ்லாந்தில் கடந்த மே மாதம் இதுவரை இல்லாத அளவுக்கு வெப்பம் பதிவாகியுள்ளது. அந்த பகுதிகளில் 10 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக கடந்த மே மாதத்தில் வெப்பம் பதிவாகியுள்ளது. இதனால் அங்கு பனிப்பாறைகள் வேகமாக கரைந்து வருவதாக ஆராய்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர். கிரீன்லாந்தில் உள்ள ஐஸ் தட்டுகள் காற்றின் திசையை தீர்மானிக்கின்றன. எனவே ஆர்க்டிக் பகுதியில் வெப்பம் அதிகரித்திருப்பதன் தாக்கம் உலகம் முழுவதும் இருக்கும் எனவும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர்.